ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவானை கிச்சனில் நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு துண்டு தேங்காய், 750 கிராம் சிக்கன், ஒரு தக்காளி. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்தப்புறமா அதில் அரைத்து வைத்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வருது. இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ சிக்கனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா சிக்கன் எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி வருது பாருங்கள். இப்போது அந்த அரைத்து வைத்த ஒரு துண்டு தேங்காய் விழுதையும் சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சிக்கனை ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. பாருங்கள், சிக்கன் வெந்து ரெடியாகி வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி பண்ணுங்கள். ஷேர்